சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 16வது பாடம், பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் அப்படிங்கிற இந்த லெசனுக்கான வினாவிடைகள் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு லெசன்ல 95 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். டெட் பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கும் சரி, டெட் பேப்பர் 2 சோசியல் மேஜர் படிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஏன்னா சோசியல்னாவே கண்டிப்பா நீங்க 60 மார்க் எழுதும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அதே மாதிரி பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கும் 8th வரைக்கும் கம்பல்சரி நீங்க படிச்சே ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் டெட்ல அப்படிதான் பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க தனித்தனியா வேணும்னாலும் பிடிஎஃப் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சங்கம் என்ற சொல் மதுரையில் பாண்டிய மன்னர்களின் ஆதரவில் தலை தோங்கிய எதனை குறிக்கிறது? சங்கம் என்ற சொல் மதுரையில் பாண்டிய மன்னர்களின் ஆதரவில் தலை தோங்கிய எதனை குறிக்கிறது? புலவர்களின் குழுமம். மதுரை பாண்டிய மன்னர்களின் தமிழ் ஆர்வத்தால் புலவர்கள் ஒன்று கூடி தமிழை வளர்த்தனர். இப்புலவர்களால் இயற்றப்பட்ட பாடல்களே சங்க இலக்கியம் என்று போற்றப்படுகின்றன. மதுரை பாண்டிய மன்னர்களின் தமிழ் ஆர்வத்தால் புலவர்கள் ஒன்று கூடி தமிழை வளர்த்தனர். இப்புலவர்களால் இயற்றப்பட்ட பாடல்களே சங்க இலக்கியம் என்று போற்றப்படுகின்றன. சங்க காலத்தின் கால வரம்பு தோராயமாக எந்த நூற்றாண்டுகளை உள்ளடக்கியது? சங்க காலத்தின் கால வரம்பு தோராயமாக எந்த நூற்றாண்டுகளை உள்ளடக்கியது? கிமு 3 முதல் கிபி 3 வரை. இக்காலம் தமிழக வரலாற்றில் இரும்பு காலத்தை சார்ந்தது. இதுவே தமிழகத்தின் நாகரீகம் செழிக்க தொடக்க கால வரலாற்று பகுதியாகும். இக்காலம் தமிழக வரலாற்றில் இரும்பு காலத்தை சார்ந்தது. இதுவே தமிழகத்தின் நாகரீகம் செழித்து தொடக்க கால வரலாற்று பகுதியாகும். செழித்த காலம் அதுதான். சேர மன்னர்கள் தங்கள் அடையாளமாக அணிந்திருந்த பூமாலை எது? சேர மன்னர்கள் தங்கள் அடையாளமாக அணிந்திருந்த பூமாலை பனம்பூ. சேரல பணம், அதாவது பணம் சேராயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். சேரர்களுக்கு பனம்பூ, ஏன்னா பணம் என்ன ஆயிடுச்சு, சேரா மாறிடுச்சு, அப்போ சேரர்கள் அப்படின்னு ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு அடையாள மாலை இருந்தது. சேரருக்கு பனம்பூ, சோழருக்கு அத்திப்பூ, பாண்டியருக்கு வேப்பம்பூ. சங்க காலத்தில் உலகின் முதல் பேரங்காடி என்று பிளினி தனது நூலில் எதனை குறிப்பிட்டுள்ளார்? சங்க காலத்தில் உலகின் முதல் பேரங்காடி என்று பிளினி தனது நூலில் முசிறியை குறிப்பிட்டிருக்கிறார். ரோமானியரின் குடியிருப்பு முசிறியில் இருந்ததாகவும் அங்கு அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் கட்டப்பட்டிருந்ததாகவும் குறிப்புகள் உள்ளன. சங்க காலத்தில் உலகின் முதல் பேரங்காடி என்று பிளினி தனது நூலில் எதனை குறிப்பிட்டுள்ளார்? முசிறி. ரோமானியரின் குடியிருப்பு முசிறியில் இருந்ததாகவும் அங்கு அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் கட்டப்பட்டிருந்ததாகவும் குறிப்புகள் உள்ளன. சேர மன்னர்களின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த முக்கியமான போர் சின்னம் எது? சேர மன்னர்களின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த முக்கியமான போர் சின்னம் வில் அம்பு. மலை பகுதிகளை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த சேரர்களின் வீர சின்னமாக வில் அம்பு விளங்கியது. மலை பகுதிகளை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த சேரர்களின் வீர சின்னமாக வில் அம்பு விளங்கியது. சங்க காலத்தை சேர்ந்த 10 சேர மன்னர்களை பற்றி மட்டும் விரிவாக பேசும் நூல் எது? சங்க காலத்தை சேர்ந்த 10 சேர மன்னர்களை பற்றி மட்டும் விரிவாக பேசும் நூல் பதிற்று 10. சேர மன்னர்களின் ஆட்சி முறை, அவர்களின் வீரம் மற்றும் கொடைத்திறனை அறிந்து கொள்ள உதவும் மிக முக்கியமான தொகுப்பு இதுவாகும். சங்க காலத்தை சேர்ந்த 10 சேர மன்னர்களை பற்றி மட்டும் விரிவாக பேசும் நூல் பதிற்று 10. அப்ப 10 பேத்த பத்தி சொல்றாங்க. சேர மன்னர்களினுடைய ஆட்சி முறை, அவர்களுடைய வீரம், கொடைத்திறன், இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க மிக முக்கியமான ஒரு தொகுப்பா இதை பாக்குறாங்க. சங்க கால தமிழர்கள் எகிப்து நாட்டுடன் மேற்கொண்ட வணிகத்தின் போது எதனை பண்டமாற்று முறையில் கொடுத்து மிளகை பெற்றனர்? சங்ககால தமிழர்கள் எகிப்து நாட்டுடன் மேற்கொண்ட வணிகத்தின் போது எதனை பண்டமாற்று முறையில் கொடுத்து மிளகை பெற்றனர் அப்படின்னா தந்தம். எகிப்து இளவரசி ஒருவரின் மம்மி கண்டெடுக்கப்பட்ட போது
அவரது நாசியிலும் வயிற்றிலும் கருப்பு மிளகு துகள்கள் அடைக்கப்பட்டிருந்தது. வணிக தொடர்பை உறுதிப்படுத்துகிறது. பாதுகாக்கப்பட்ட அந்த உடல்ல மம்மியில பாத்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு மிளகு துகள்கள் வந்து அடைக்கப்பட்டிருந்திருக்கான். காவிரி ஆற்றின் கரையில் அமைந்த சோழர்களின் முதன்மையான தலைநகரம் எது? காவிரி ஆற்றின் கரையில் அமைந்த சோழர்களின் முதன்மையான தலைநகரம் உறையூர். சோழர்களின் தலைநகரம் உறையூர் ஆகும். இவர்களது புகழ்பெற்ற துறைமுக நகரம் புகார், காவிரி பூம்பட்டினம். சோழ மன்னர்களின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த வீர சின்னம். சோழ மன்னர்கள் புலி. சோழர்கள் தங்கள் வலிமையின் அடையாளமாக புலி சின்னத்தை பயன்படுத்தினர். கல்லணை கட்டியதன் மூலம் சோழ நாட்டின் விவசாயத்திற்கு வித்திட்ட புகழ்பெற்ற மன்னன் யார்? கல்லணை கட்டியதன் மூலம் சோழ நாட்டின் விவசாயத்திற்கு வித்திட்ட புகழ்பெற்ற மன்னன் கரிகால் சோழன். இவர் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டி தண்ணீரை தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்தினார். இதனால் கரிகால் பெருவளத்தான் என்று புகழப்படுகிறார். இவர் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டி தண்ணீரை தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்தினார். இதனால் கரிகால் பெருவளத்தான் என்று புகழப்படுகிறார். கரிகால சேர பாண்டிய மன்னர்களையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் தலைவர்களையும் வென்ற புகழ்பெற்ற வெண்ணிப்போர் எங்கு நடைபெற்றது? கரிகாலன் சேர பாண்டிய மன்னர்களையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் தலைவர்களையும் வென்ற புகழ்பெற்ற வெண்ணிப்போர் வெண்ணி அப்படிங்கிற இடத்துலதான் நடைபெற்றது. தஞ்சாவூர் அருகே உள்ள வெண்ணி என்னும் இடத்தில் நடைபெற்ற இந்த போரே கரிகாலனுடைய வீரத்தை உலகிற்கு பறைசாற்றியது. தஞ்சாவூர் அருகே உள்ள வெண்ணி என்னும் இடத்தில் நடைபெற்ற இந்த போரே கரிகாலனின் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றியது. உலகிலேயே மிக பழமையான நீர்ப்பாசன கட்டுமானமாக இன்றும் விளங்கும் கல்லணையை கட்டியவர் யார்? உலகிலேயே மிக பழமையான நீர்ப்பாசன கட்டுமானமாக இன்றும் விளங்கும் கல்லணையை கட்டியவர் கரிகால் சோழன். 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கல்லணை இன்றும் பயன்பாட்டில் உள்ள உலகின் மிக பழமையான அணைகளில் ஒன்றாகும். 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கல்லணை இன்றும் பயன்பாட்டில் உள்ள உலகின் மிக பழமையான அணைகளில் ஒன்றாகும். புகார் துறைமுகத்தின் செழிப்பான கடல் வணிகத்தை பற்றி விவரிக்கும் சங்க இலக்கிய நூல் எது? புகார் துறைமுகத்தின் செழிப்பான கடல் வணிகத்தை பற்றி விவரிக்கும் சங்க இலக்கிய நூல் பட்டினப்பாலை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய இந்நூல் புகார் நகரின் தெருக்கள் மற்றும் அங்கு நடந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை விவரிக்கிறது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய இந்நூல் புகார் நகரின் தெருக்கள் மற்றும் அங்கு நடந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை விவரிக்கிறது. புகார் துறைமுகத்தினுடைய செழிப்பான கடல் வணிகத்தை பற்றி விவரிக்கும் சங்க இலக்கிய நூல் பட்டினப்பாலை. வைகை ஆற்றங்கரையில் அமைந்த பாண்டிய மன்னர்களின் தலைநகரம் எது? வைகை ஆற்றங்கரையில் அமைந்த பாண்டிய மன்னர்களின் தலைநகரம் மதுரை. பாண்டியர்கள் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர். இவர்களது முக்கிய துறைமுகம் கொற்கை ஆகும். பாண்டியர்கள் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர். இவர்களது முக்கிய துறைமுகம் கொற்கை ஆகும். சங்க காலத்தில் போரின் போது பகை நாட்டின் எதனை கவர்ந்து வருவது போரின் தொடக்கமாக கருதப்பட்டது? சங்க காலத்தில் போரின் போது பகை நாட்டின் ஆநிரைகளை கவர்ந்து வருவது வந்து போரினுடைய தொடக்கமா வந்து கருதப்பட்டது. பசுக்களை கவர்ந்து வருவதும் கவர்ந்து செல்லப்பட்ட பசுக்களை மீட்பதும் சங்ககால போரின் முக்கிய அறமாக கருதப்பட்டது. அடுத்து, மதுரையில் 3 தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழை தழைக்க செய்தவர்கள் யார்? மதுரையில் 3 தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழை தழைக்க செய்தவர்கள் பாண்டியர்கள். முத்தமிழையும் இயல், இசை, நாடகம் முத்தமிழையும் பாண்டியர்கள் வளர்த்ததால் மதுரை தமிழ் வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப தமிழ் வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுன்னு கூட கேட்கலாம், மதுரை. தலையாங்கானம் என்ற இடத்தில் சேர சோழ மற்றும் 5 குறுநில மன்னர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த பாண்டிய மன்னன் யார்? தலையாலங்கானம் என்ற இடத்தில் சேர சோழ மற்றும் 5 குறுநில மன்னர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்று இவர் போற்றப்படுகிறார். இவர் சிலப்பதிகார காலத்தில் வாழ்ந்தவர்.
தலையாலங்கானம் என்ற இடத்தில் சேர சோழ மற்றும் 5 குறுநில மன்னர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். அதனாலதான் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என போற்றப்படுகிறார். தான் நடத்திய வேத வேள்விகளை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் யார்? தான் நடத்திய வேத வேள்விகளை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் முதுகுடுமி பெருவழுதி. இவர் வெளியிட்ட நாணயங்களில் ஒரு பக்கம் யானையும் மறுபக்கம் யாகத்தை குறிக்கும் சின்னங்களும் இருந்தன. முதுகுடுமி பெருவழுதி, எப்பவுமே யாகம் வளர்க்குறவங்க குடுமி வச்சிருப்பாங்க. அப்போ முதுகுடுமி பெருவழுதி இவர் வெளியிட்ட நாணயங்களை ஒரு பக்கம் யானை இருக்கும், யாகம் செய்யறதுனால அந்த யாகத்தை குறித்த சின்னங்களும் இருந்தது. சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர் ஆகிய மூவரையும் பொதுவாக அழைக்கும் பெயர் எது? சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர் ஆகிய மூவரையும் பொதுவாக வேந்தர் என அழைத்தனர். தமிழகத்தின் வலிமையான 3 அரசர்களை மட்டுமே வேந்தர் என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. தமிழகத்தின் வலிமையான 3 அரசர்களை மட்டுமே வேந்தர் என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. சங்க காலத்தில் ஆய் பாரி போன்ற கடையெழு வள்ளல்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள்? சங்க காலத்தில் ஆய் பாரி போன்ற கடையெழு வள்ளல்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள்? வேளிர். இவர்கள் மூவேந்தர்களுக்கு கட்டுப்பட்ட அல்லது சுதந்திரமாக சிறிய நிலப்பகுதிகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் ஆவர். முல்லை கொடி படர்வதற்கு துணை இல்லாமல் வாடியதை கண்டு தன் தேரையே கொடுத்த வள்ளல் யார்? முல்லை கொடி படர்வதற்கு துணை இல்லாமல் வாடியதை கண்டு தன் தேரையே கொடுத்த வள்ளல் பாரி. பாரி பரம்புமலையின் தலைவன். இவரது கொடைத்தன்மை சங்க இலக்கியங்களில் பெரிதும் போற்றப்படுகிறது. பாரி பரம்புமலையின் தலைவன். இவரது கொடைத்தன்மை சங்க இலக்கியங்களில் போற்றப்படுகிறது. குளிரால் நடுங்கிய மயிலுக்கு தன் போர்வையை போர்த்திய வள்ளல் பேகன். பேகன் பழனிமலை பகுதியை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களில் ஒருவராவார். தனக்கு கிடைத்த நீண்ட ஆயுளை தரும் அரிய நெல்லிக்கனியை தமிழ் வளர்க்கும் ஔவையாருக்கு ஈந்தவர் யார்? நல்லா தெரியும், அதியமான். அதியமான் தகடூர் பகுதியை ஆட்சி செய்தவர். இவர் ஔவையாரின் நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். சங்க காலத்தில் மன்னருக்கு பின் அவரது மூத்த மகன் அரியணை ஏறும் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? சங்க காலத்தில் மன்னருக்கு பின் அவரது மூத்த மகன் அரியணை ஏறும் முறை வாரிசு உரிமை முறை என்று அழைக்கப்பட்டது. மன்னராட்சி முறையில் அரசனின் மூத்த மகனே அடுத்த அரசனாக பதவியேற்பது வழக்கமாக இருந்தது. சங்க காலத்தில் அரசனை தெய்வத்திற்கு நிகராக கருதி வழங்கப்பட்ட பெயர் எது? சங்க காலத்தில் அரசனை தெய்வத்திற்கு நிகராக கருதி வழங்கப்பட்ட பெயர் கோ. கோ என்பது இறைவனையும் அரசையும் குறிக்கும். இது இறை மன்னன் என்றும் அழைக்கப்பட்டது. சங்க காலத்தில் அரியணை ஏறும் உரிமையுடைய பட்டத்து இளவரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சங்க காலத்தில் அரியணை ஏறும் உரிமையுடைய பட்டத்து இளவரசர் கோமகன் என அழைக்கப்பட்டார். மூத்த மகன் கோமகன் எனவும் மற்ற இளைய மகன்கள் இளங்கோ எனவும் அழைக்கப்பட்டனர். மூத்த மகன் கோமகன் எனவும் மற்ற இளைய மகன்கள் இளங்கோ எனவும் அழைக்கப்பட்டனர். அரசர் நாள்தோறும் தன் அரசவையில் அமர்ந்து மக்கள் குறைகளை கேட்டு நீதி வழங்கிய நிகழ்வின் பெயர் என்ன? அரசர் நாள்தோறும் தன் அரசவையில் அமர்ந்து மக்கள் குறைகளை கேட்டு நீதி வழங்கிய நிகழ்வின் பெயர் நாளோலக்கம். அரசவையே நாட்டின் மிக உயரிய நீதிமன்றமாகவும் நிர்வாக மையமாகவும் திகழ்ந்தது. சங்ககால அரசின் மிக முக்கியமான மற்றும் முதன்மையான வருவாய் எது? சங்ககால அரசின் மிக முக்கியமான மற்றும் முதன்மையான வருவாய் நிலவரி. நிலவரியே இறை என்று அழைக்கப்பட்டது. இது தவிர வெளிநாட்டு வணிகத்திற்கு சுங்க வரியும் வசூலிக்கப்பட்டது. சங்க காலத்தில் அரசருக்கு நிர்வாகத்தில் உதவ இருந்த 5 பேர் கொண்ட குழுவின் பெயர் என்ன? சங்க காலத்தில் அரசருக்கு நிர்வாகத்தில் உதவ இருந்த 5 பேர் கொண்ட குழுவின் பெயர் ஐம்பெருங்குழு. அமைச்சர், புரோகிதர், படைத்தலைவர், தூதுவர், ஒற்றர் ஆகியோர் இதில் இடம்பெறுவர். அமைச்சர், புரோகிதர், படைத்தலைவர், தூதுவர், ஒற்றர் ஆகியோர் இதில் இடம்பெறுவர். சங்க காலத்தில் நிர்வாகத்தில் அரசருக்கு உதவியாக
8 உறுப்பினர்களை கொண்ட குழு எது? சங்க காலத்தில் நிர்வாகத்தில் அரசருக்கு உதவிய 8 உறுப்பினர்களை கொண்ட குழு எண் பேராயம். ஐம்பெருங்குழு மற்றும் எண் பேராயம் ஆகிய இரு குழுக்களும் மன்னரின் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு ஆட்சிக்கு உதவின. ஐம்பெருங்குழு மற்றும் எண் பேராயம் ஆகிய இரு குழுக்களும் மன்னரின் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு ஆட்சிக்கு உதவின. சங்க காலத்தில் அரசரின் பிறந்த நாள் எவ்வாறு கொண்டாடப்பட்டது? சங்க காலத்தில் அரசரின் பிறந்த நாள் வெள்ளணி என கொண்டாடப்பட்டது. அரசரின் பிறந்த நாளை வெள்ளணி என்று சிறப்பித்து கொண்டாடினர். சங்க காலத்தில் பல கிராமங்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? சங்க காலத்தில் பல கிராமங்களின் தொகுப்பு கூற்றம் என அழைக்கப்பட்டது. நாடு பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஊர் என்பது மிகச் சிறிய நிர்வாக அலகு. நாடு பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஊர் என்பது மிகச்சிறிய நிர்வாக அலகு. சங்க காலத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் சிறியதாக இருந்த ஊர்களை எவ்வாறு அழைத்தனர்? சங்க காலத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் சிறியதாக இருந்த ஊர்களை எவ்வாறு அழைத்தனர்? சிற்றூர். பெரிய ஊர்கள் பேரூர் எனவும் சிறிய ஊர்கள் சிற்றூர் எனவும் பழமையான ஊர்கள் மூதூர் எனவும் அழைக்கப்பட்டன. பெரிய ஊர்கள் பேரூர் எனவும் சிறிய ஊர்கள் சிற்றூர் எனவும் பழமையான ஊர்கள் மூதூர் எனவும் அழைக்கப்பட்டன. பாண்டிய நாட்டின் முத்துக்கள் உலக புகழ் பெற்றவை என்று தனது பயண குறிப்புகளில் எழுதியுள்ள வெளிநாட்டு பயணி யார்? பாண்டிய நாட்டின் முத்துக்கள் உலக புகழ் பெற்றவை என்று தனது பயண குறிப்புகளில் எழுதியுள்ள வெளிநாட்டு பயணி மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் தனது இந்திகா நூலில் பாண்டிய நாட்டை பற்றியும் அதன் முத்துக்களை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். மெகஸ்தனிஸ் தனது இந்திகா நூலில் பாண்டிய நாட்டை பற்றியும், அது இண்டிகான்னு சொல்லுவாங்க, இந்திகா கிடையாது, இண்டிகா நூல்ல பாண்டிய நாட்டை பற்றியும் அதன் முத்துக்களை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். சங்க காலத்தில் தலைநகரில் செயல்பட்ட நீதிமன்றத்தின் பெயர் என்ன? சங்க காலத்தில் தலைநகரில் செயல்பட்ட நீதிமன்றத்தின் பெயர் அவை. தலைநகரில் உள்ள நீதிமன்றம் அவை என்றும் கிராமங்களில் உள்ளவை மன்றம் என்றும் அழைக்கப்பட்டன. தலைநகரில் உள்ள நீதிமன்றம் அவை என்றும் கிராமங்களில் உள்ளவை மன்றம் என்றும் அழைக்கப்பட்டன. சங்க காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகள் எத்தகையவை? சங்க காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகள் மிக கடுமையானவை. திருட்டு, கொலை போன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. திருட்டு, கொலை போன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. சங்க காலத்தில் அரசரின் படைகள் எத்தனை பெரும் பிரிவுகளை கொண்டிருந்தன? சங்க காலத்தில் அரசரின் படைகள் எத்தனை பெரும் பிரிவுகளை கொண்டிருந்தன? 4. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை மற்றும் காலாட்படை என 4 பிரிவுகள் இருந்தன. சங்க காலத்தில் போர்க்கலையில் சிறந்த படைத்தலைவருக்கு மன்னர் வழங்கிய கௌரவ பட்டம் எது? சங்க காலத்தில் போர்க்கலையில் சிறந்த படைத்தலைவருக்கு மன்னர் வழங்கிய கௌரவ பட்டம் ஏனாதி. நாட்டின் பாதுகாப்பை பேணி காக்கும் வீரர்களுக்கு இத்தகைய சிறப்பு பட்டங்கள் வழங்கப்பட்டன. நாட்டின் பாதுகாப்பை பேணி காக்கும் வீரர்களுக்கு இத்தகைய சிறப்பு பட்டங்கள் வழங்கப்பட்டன. சங்க காலத்தில் சற்று தொலைவில் இருந்த எதிரியை தாக்க பயன்படுத்தப்பட்ட எரி ஈட்டியின் பெயர் என்ன? சங்க காலத்தில் சற்று தொலைவில் இருந்த எதிரியை தாக்க பயன்படுத்தப்பட்ட எரி ஈட்டியின் பெயர் தோமாரம். தோமாரம் என்பது ஒரு போர் ஆயுதம். இது ஈட்டியை போல தொலைவில் இருந்து எரிய பயன்பட்டது. தோமாரம் என்பது ஒரு போர் ஆயுதம். இது ஈட்டியை போல தொலைவில் இருந்து எரிய பயன்பட்டது. போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த வீரனின் வீரத்தை போற்றி நடப்படும் கல்லின் பெயர் என்ன? போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த வீரனின் வீரத்தை போற்றி நடப்படும் கல்லின் பெயர் நடுகல். வீரர்களின் உருவம் மற்றும் அவர்களின் சாதனைகள் பொறிக்கப்பட்ட இக்கற்களை மக்கள் தெய்வமாக வழிபட்டனர். நடுகல் வழிபாட்டின் போது அந்த வீர கல்லுக்கு எதனை சூட்டி தமிழர்கள் வழிபட்டனர்? நடுகல் வழிபாட்டின் போது அந்த வீர கல்லுக்கு எதனை சூட்டி தமிழர்கள் வழிபட்டனர்? மயில் தோகை. நடுகல்லை மலர்களாலும் மயில் தோகைகளாலும் அலங்கரித்து பூஜைகள் செய்வது சங்ககால வழக்கமாகும். நடுகல்லை மலர்களாலும் மயில் தோகைகளாலும் அலங்கரித்து
பூஜைகள் செய்வது சங்ககால வழக்கமாகும். சங்க காலத்தில் நெய்தல் நில மக்கள் கடல் நீரிலிருந்து உப்பு காய்ச்சும் இடத்திற்கு என்ன பெயர்? சங்க காலத்தில் நெய்தல் நில மக்கள் கடல் நீரிலிருந்து உப்பு காய்ச்சும் இடத்திற்கு என்ன பெயர்? உப்பளம். நெய்தல் நில மக்கள் பரதவர் உப்பை விளைவித்து அதற்கு பதிலாக பிற பொருட்களுடன் பண்டமாற்றம் செய்தனர். நெய்தல் நில மக்கள் உப்பை விளைவித்து அதற்கு பதிலாக பிற பொருட்களுடன் பண்டமாற்றம் செய்தனர். அந்த நில மக்கள் உப்பை காய்ச்சக்கூடிய இடத்தை உப்பளம்னு சொன்னாங்க. சங்க காலத்தில் சேர மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த புகழ்பெற்ற மேலை கடற்கரை துறைமுகங்கள் எவை? சங்க காலத்தில் சேர மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த புகழ்பெற்ற மேலை கடற்கரை துறைமுகங்கள் முசிறி மற்றும் தொண்டி. மேலை நாடுகளுடனான வாசனை பொருட்கள் வணிகத்திற்கு இத்துறைமுகங்கள் மிக முக்கியமானவை. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட யவன பிரியா என்ற சொல் எதனை குறிக்கிறது? சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட யவன பிரியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிளகு. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் மிளகை மிகவும் விரும்பியதால் அதற்கு யவன பிரியா, அதாவது யவனர்களுக்கு பிடித்தமானது என்று பெயரிட்டனர். கிரேக்கர்களும் ரோமானியர்களும் மிளகை மிகவும் விரும்பியதால் அதற்கு யவன பிரியா, அதாவது யவனர்களுக்கு பிடித்தமானது என்று பெயரிட்டனர். சேர மன்னர்களின் நிர்வாக மையமாக திகழ்ந்த தலைநகரம் எது? சேர மன்னர்களின் நிர்வாக மையமாக வஞ்சி. சேர வைங்க, வச்சுக்கோங்க, சேர வச்சுக்கோங்க, ஏன்னா ஷேர வச்சுக்கோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேரு. அப்போ தலைநகரம், முக்கிய நிர்வாக மையமா இது இருந்தது பாத்தீங்கன்னா வஞ்சி மாநகரம். வஞ்சி முற்றம் என்றும் அழைக்கப்பட்டது. இது தற்போதைய கரூர் பகுதியை உள்ளடக்கியது. சங்க காலத்தில் தமிழக நிலப்பரப்பு இயற்கை சூழலுக்கு ஏற்ப எத்தனை திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? சங்க காலத்தில் தமிழக நிலப்பரப்பு இயற்கை சூழலுக்கு ஏற்ப 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. நிலத்தின் தன்மையை பொறுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை என 5 வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. சங்க காலத்தில் மலையும் மலை சார்ந்த இடமும் எந்த திணையை சார்ந்தது? மலையும் மலையை சார்ந்ததும் பாத்தீங்கன்னா குறிஞ்சி. மலையில் வாழும் மக்களின் முதன்மை தெய்வம் முருகன், சேயோன். இங்கு வேட்டையாடுதல் முக்கிய தொழில். சங்க காலத்தில் காடும் காடு சார்ந்த இடமும். முல்லை. காடு சார்ந்த நிலத்தின் தெய்வம் திருமால். இங்கு ஆணிரை மேய்த்தல் நடைபெற்றது. அதாவது ஆணிரை அப்படின்னா கால்நடை மேய்த்தல் நடைபெற்றது. சங்க காலத்தில் வயலும் சார்ந்த நிலப்பகுதியும் மருதம். வளமிக்க சமவெளி பகுதியான மருதத்தின் தெய்வம் இந்திரன். இங்கு உழவு தொழில் முதன்மையாக நடைபெற்றது. சங்க காலத்தில் கடலும் கடல் சார்ந்த மணற்பாங்கான இடமும் எது? நெய்தல். கடல் சார்ந்த நிலத்தின் தெய்வம் வருணன். இங்கு வாழ்ந்த மக்கள் மீன்பிடித்தல் தொழிலில் ஈடுபட்டனர். கடல் சார்ந்த நிலத்தின் தெய்வம் வருணன். ஏன்னா இந்த மலையும் மலை சார்ந்த அந்த நிலத்தினுடைய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால அந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வறட்சியின் காரணமாக மணலும் மணல் சார்ந்த இடமுமாக மாறிய நிலம் எது? வறட்சியின் காரணமாக மணலும் மணல் சார்ந்த இடமுமாக மாறிய நிலம் பாலை. குறிஞ்சியும் முல்லையும் முறை தவறி வறட்சி அடையும் போது பாலை உருவாகிறது. இதன் தெய்வம் கொற்றவை. குறிஞ்சியும் முல்லையும் முறை தவறி வறட்சி அடையும் போது பாலை உருவாகிறது. இதன் தெய்வம் கொற்றவை. சங்க காலத்தில் வளம் மிக்க நன்செய் நிலமான மென்புலம் என்று அழைக்கப்பட்ட நிலம் எது? சங்க காலத்தில் வளம் மிக்க நன்செய் நிலமான மென்புலம் என்று அழைக்கப்பட்ட நிலம் மருதம். மருத நிலத்தில் நெல்லும் கரும்பும் அதிக அளவில் விளைந்ததால் அது மென்புலம் எனப்பட்டது. சங்க காலத்தில் மருதம் மற்றும் நெய்தல் தவிர்த்த மற்ற நிலப்பகுதிகள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டன? சங்க காலத்தில் மருதம் மற்றும் நெய்தல் தவிர்த்த மற்ற நிலப்பகுதிகள் வறண்ட நிலங்கள், அதாவது வன்புலம் என அழைக்கப்பட்டன. மருத நிலத்தில் நெல்லும் கரும்பும் விளைந்ததால் அது மென்புலம் எனப்பட்டது. தானியங்களும் பருப்பு வகைகளும் விளைந்த கடின நிலங்கள் வன்புலம் எனப்பட்டன. மருத நிலத்தில் நெல்லும் கரும்பும் விளைந்ததால் அது மென்புலம் எனப்பட்டது. தானியங்களும் பருப்பு வகைகளும் விளைந்த கடின நிலங்கள் வன்புலம் எனப்பட்டது. குறிஞ்சி நில மக்களின் முக்கிய தொழில் எது? குறிஞ்சி நில மக்களின் முக்கிய தொழில் வேட்டையாடுதல் மற்றும் தேன் சேகரித்தல்.
குறிஞ்சி நில மக்களின் முக்கிய தொழில் வேட்டையாடுதல் மற்றும் தேன் சேகரித்தல். இதனுடைய இந்த இது எல்லாத்துக்குமான ஷார்ட்கட் வீடியோ வந்து நம்ம ஒன்று போட்டிருக்கோம். அதை வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இப்போ இதனுடைய தெய்வம் என்ன, அவங்களுடைய அதாவது அவங்களுடைய தொழில் என்ன, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கோர்வையா ஒரு கதை மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். அந்த கதையை நீங்க கேட்டீங்க அப்படின்னாவே இதுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விக்குமே நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐவகை நிலங்கள்லயும் என்னென்ன தெய்வங்கள் இருந்தது, அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க, அவங்களுடைய அந்த மலர்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து ஒரு 11 டாபிக் என்னமோ இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு கதையா நம்ம சொல்லியிருப்போம். அதனுடைய லிங்கை நான் குரூப்ல ஷேர் பண்றேன். அதை பாருங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கு ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அப்போ குறிஞ்சி நில மக்களின் முக்கிய தொழில் பாத்தீங்கன்னா வேட்டையாடுதல் மற்றும் தேன் சேகரித்தல். குறிஞ்சி நில மக்கள் காடுகளில் கிடைக்கும் தேன் மற்றும் கிழங்குகளை தங்கள் உணவாக பயன்படுத்தினர். முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆயர் ஆய்ச்சியர். கால்நடைகளை மேய்க்கும் தொழில் செய்ததால் இவர்கள் ஆயர் அல்லது கோவலர் என்றும் அழைக்கப்பட்டனர். கால்நடைகளை மேய்க்கும் தொழில் செய்ததால் இவர்கள் ஆயர் அல்லது கோவலர் என்றும் அழைக்கப்பட்டனர். மருத நிலத்தில் விவசாயம் செய்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? உழவர் உழத்தியர். இவர்கள் நிலத்தை உழுது பயிர் செய்ததால் உழவர் அல்லது வினைவளர் என அழைக்கப்பட்டனர். இவர்கள் நிலத்தை உழுது பயிர் செய்ததால் உழவர் அல்லது வினைவளர் என அழைக்கப்பட்டனர். நெய்தல் நிலத்தில் கடல் சார்ந்து தொழில் செய்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பரதவர் நுழைச்சியர். இவர்கள் கடலில் மீன் பிடித்தல் மற்றும் கடல் நீரிலிருந்து உப்பு காய்ச்சுதல் ஆகிய தொழில்களை செய்தனர். பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் எயினர் எயிற்றியர். வறண்ட நிலத்தில் வாழ்ந்த இவர்கள் வீர செயல்களிலும் வேட்டையாடுதலிலும் ஈடுபட்டனர். சங்க காலத்தில் பெண்களின் நிலை குறித்து இந்த பாட புத்தகத்துல சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான கருத்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் பெண்களின் நிலை குறித்து கற்பு பெண்ணின் மிகச்சிறந்த நற்பண்பாக கருதப்பட்டது. சங்ககால சமூகத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டனர். இருப்பினும் கற்பு என்பது அவர்களின் மிக உயரிய நற்பண்பாக போற்றப்பட்டது. சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்களில் ஒருவர் யார்? சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்களில் ஒருவர் காக்கை பாடினியார். ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார் போன்ற 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் வாழ்ந்தனர். ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், இதுல 3 பேர் கொடுத்து இதுல தப்பானது என்ன, தவறானது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சங்க காலத்தில் சதி என்னும் பழக்கம் யாரிடம் நிலவியது? சங்க காலத்தில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் சமூகத்தின் ஒரு சில பிரிவினரிடையே மட்டும் நிலவியது. இது ஒரு பொதுவான பழக்கமாக இருக்கவில்லை. கணவர் இறந்தவுடன் மனைவி தீப்பாயும் வழக்கம் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே காணப்பட்டது. சங்க காலத்தில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் சமூகத்தின் ஒரு சில பிரிவினரிடையே மட்டுமே நிலவியது. இது ஒரு பொதுவான பழக்கமா இல்ல. ஆனா கணவன் இறந்தவுடன் மனைவி தீப்பாயும் வழக்கம் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மட்டுமே காணப்பட்டது. சங்ககால தமிழர்கள் உடுத்திய உடைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன? சங்ககால தமிழர்கள் உடுத்திய உடைகள் பருத்தி மற்றும் பட்டுவினால் செய்யப்பட்டிருந்தது. பருத்தி மற்றும் பட்டு துணிகளை நெய்வதில் தமிழர்கள் சிறந்து விளங்கினர். பாம்பு தோலை விட மெல்லிய துணிகள் நெய்யப்பட்டதாக குறிப்பிடும் சங்ககால நூல் எது? பாம்பு தோலை விட மெல்லிய துணிகள் நெய்யப்பட்டதாக குறிப்பிடும் சங்ககால நூல் சிறுபானாற்றுப்படை. இத்தகைய மெல்லிய ஆடைகளை கலிங்கம் என்றும் அழைத்தனர். இத்தகைய மெல்லிய ஆடைகளை கலிங்கம் என்று அழைத்தனர். அதாவது சிறு பானையில தான் களி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபானாற்றுப்படையில கலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. பாம்பு தோலை விட மெல்லிய துணிகள் நெய்யப்பட்டதா இந்த நூல்ல தான் சொல்லியிருக்காங்க. சங்ககால மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுகளில் வீரத்தின் அடையாளமாக கருதப்பட்டது எது? சங்ககால மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுகளில் வீரத்தின் அடையாளமாக கருதப்பட்டது ஏறு தழுவல் மற்றும் மற்போர். காளைகளை அடக்கும் ஏறு தழுவல் அதாவது ஜல்லிக்கட்டு முல்லை நில மக்களின் வீர விளையாட்டாக திகழ்ந்தது. சங்க காலத்தில் பெண்கள் கடற்கரை மணலில் விளையாடிய விளையாட்டின் பெயர் என்ன? சங்க காலத்தில் பெண்கள் கடற்கரை மணலில் விளையாடிய விளையாட்டின் பெயர் ஓரை. கலங்கு, பந்து விளையாடுதல் ஆகியவை
பெண்கள் விளையாடிய விளையாட்டுகள் ஆகும். கலங்கு, பந்து விளையாடுதல் ஆகியவையும் பெண்கள் விளையாடிய ஒரு விளையாட்டு. சங்க காலத்தில் நில உரிமையாளர்கள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சங்க காலத்தில் நில உரிமையாளர்கள் பொதுவாக வேளாளர் என அழைக்கப்பட்டனர். அதிக நிலம் வைத்திருந்தவர்கள் பெரிய வேளாளர் எனவும் அழைக்கப்பட்டனர். நில உரிமையாளர்களை வேளாளர் அப்படின்னு சொன்னாங்க. அதிக நிலம் வைத்திருந்தவர்களை பெரிய வேளாளர் அப்படின்னு அழைச்சாங்க. சங்க காலத்தில் ஊர் ஊராக சென்று இசை பாடிய புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சங்க காலத்தில் ஊர் ஊராக சென்று இசை பாடிய புலவர்கள் பாணர் மற்றும் விரலியர் என அழைக்கப்பட்டனர். பாணர்கள் இசைக்கருவிகளை இசைப்பதிலும் விரலியர் ஆடல் கலையிலும் வல்லவர்களாக இருந்தனர். பாணர்கள் இசைக்கருவிகளை இசைப்பதிலும் விரலியர் ஆடல் கலையிலும் வல்லவர்களாக இருந்தனர். சங்க காலத்தில் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்பட்டது எது? சங்க காலத்தில் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்பட்டது சங்க காலத்தில் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்பட்டது எது? சங்க காலத்தில் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்பட்டது பொங்கல். உழவு தொழில் சிறக்க உதவிய இயற்கைக்கும் மாடுகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் கொண்டாடப்பட்டது. சங்ககால மக்களின் இசையறிவிற்கு சான்றாக விளங்கும் கருவிகள் எவை? சங்ககால மக்களின் இசை அறிவிற்கு சான்றாக விளங்கும் கருவிகள் யாழ் மற்றும் முழவு. தமிழர்கள் 7 சுரங்களை பற்றிய அறிவு பெற்றிருந்தனர். இதனை ஏழிசை என்று அழைத்தனர். தமிழர்கள் 7 சுரங்களை பற்றிய அறிவு பெற்றிருந்தனர். இதனை ஏழிசை என்று அழைத்தனர். சங்க காலத்தில் மதுரையில் செயல்பட்ட இரவு நேர சந்தையின் பெயர் என்ன? அல்-அங்காடி. பகல் நேர சந்தை நாளங்காடி எனவும் இரவு நேர சந்தை அல்-அங்காடி எனவும் அழைக்கப்படுகிறது. அல்னா இரவு. சங்க காலத்தில் மதுரை காஞ்சி என்ற நூலை இயற்றியவர் யார்? சங்க காலத்தில் மதுரை காஞ்சி என்ற நூலை இயற்றியவர் மாங்குடி மருதனார். இந்நூல் மதுரை நகரின் சிறப்புகளையும் அங்குள்ள நாளங்காடி அல்-அங்காடி பற்றியும் விரிவாக கூறுகிறது. சங்க காலத்தில் அரேபியாவிலிருந்து கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட விலங்கு எது? சங்க காலத்தில் அரேபியாவிலிருந்து கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட விலங்கு குதிரை. போர் வீரர்களுக்காகவும் அரசர்களுக்காகவும் உயர்தர குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. போர் வீரர்களுக்காகவும் அரசர்களுக்காகவும் உயர்தர குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ் காலத்தில் தமிழகத்திலிருந்து தூதுக்குழுவை அனுப்பியவர்கள் யார்? ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ் காலத்தில் தமிழகத்திலிருந்து தூதுக்குழுவை அனுப்பியவர்கள் பாண்டியர்கள். இது தமிழகத்திற்கும் ரோமானிய பேரரசுக்கும் இடையிலான வணிக உறவை காட்டுகிறது. இது தமிழகத்திற்கும் ரோமானிய பேரரசுக்கும் இடையிலான வணிக உறவை காட்டுகிறது. சங்க காலத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பண்டமாற்று முறை எதனை அடிப்படையாக கொண்டது? சங்க காலத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பண்டமாற்று முறை பொருட்களுக்கு பொருள் பண்டமாற்றமாக அதை அடிப்படையாக வச்சுதான் செஞ்சாங்க. உதாரணமாக நெல்லுக்கு பதிலாக உப்பையும் பாலுக்கு பதிலாக தானியங்களையும் மாற்றிக்கொண்டனர். நெல்லுக்கு பதிலாக உப்பையும் பாலுக்கு பதிலாக தானியங்களையும் மாற்றிக்கொண்டனர். களப்பிரர் காலம் வரலாற்று ஆய்வாளர்களால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? களப்பிரர் காலம் வரலாற்று ஆய்வாளர்களால் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. இக்காலத்தை பற்றிய வரலாற்று சான்றுகள் குறைவாக இருப்பதால் இது இருண்ட காலம் எனப்படுகிறது. இக்காலத்தை பற்றிய வரலாற்று சான்றுகள் குறைவாக இருப்பதால் இது இருண்ட காலம் எனப்படுகிறது. களப்பிரர் காலத்தில் சமண பௌத்த மதங்களின் செல்வாக்கினால் உருவான காப்பியங்கள் எவை? களப்பிரர் காலத்தில் சமண பௌத்த மதங்களின் செல்வாக்கினால் உருவான காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இவை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நேச்சுரல் ஹிஸ்டரி என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? நேச்சுரல் ஹிஸ்டரி பிளினி. முசிறி ஒரு முக்கிய வணிக துறைமுகமாக நேச்சுரல் ஹிஸ்டரி நூலில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கை வரலாறு. முசிறி ஒரு முக்கிய வணிக துறைமுகமாக நேச்சுரல் ஹிஸ்டரி நூலில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நூலை எழுதியது பிளினி.
முசிறியில் ரோமானிய போர் வீரர்கள் தங்கியிருந்த போது யாருடைய பெயரில் அங்கு ஒரு கோயில் கட்டப்பட்டிருந்தது? முசிறியில் ரோமானிய போர் வீரர்கள் தங்கியிருந்த போது அகஸ்டஸ் பெயரில் அங்கு ஒரு கோயில் கட்டப்பட்டிருந்தது. ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருந்த வலுவான வணிக உறவை இக்கோயில் உறுதிப்படுத்துகிறது. ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருந்த வலுவான வணிக உறவை இந்த கோயில், முசிறியில யாருடைய பேர்ல கோயில் இருந்திருக்கு? அகஸ்டஸ் உடைய கோயில் கட்டப்பட்டிருக்கு. வியன்னா பாப்பிரஸ் என்று அழைக்கப்படும் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வணிக ஒப்பந்தம் எந்த இரு நகரங்களுக்கு இடையே நடைபெற்றது? வியன்னா பாப்பிரஸ் என்று அழைக்கப்படும் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வணிக ஒப்பந்தம் அலெக்சாண்ட்ரியா, எகிப்து, முசிறி. இந்த ஒப்பந்தம் ஆஸ்திரியாவின் வியன்னா அருங்காட்சியகத்தில் உள்ள பாப்பிரஸ் தாளில் கண்டறியப்பட்டது. இந்த ஒப்பந்தம் ஆஸ்திரியாவின் வியன்னா அருங்காட்சியகத்தில் உள்ள பாப்பிரஸ் தாளில் கண்டறியப்பட்டது. எந்த தீவில் சங்ககால தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? எந்த தீவில் சங்ககால தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? எகிப்தின் பெரனிகா. இது பண்டைய தமிழர்கள் எகிப்து மற்றும் செங்கடல் பகுதி வரை வணிகம் செய்ததற்கான மிக சிறந்த சான்றாகும். எகிப்தின் பெரனிகா இது பண்டைய தமிழர்கள் எகிப்து மற்றும் செங்கடல் பகுதி வரை வணிகம் செய்ததற்கான மிகச்சிறந்த சான்றாகும். சங்க காலத்தில் தூதுவர்கள் அண்டை நாடுகளுக்கு இடையே முக்கியமாக எதற்காக பணியாற்றினர்? தூது செல்லவும், அமைதி பேசவும். அதியமானுக்காக ஔவையார் தூது சென்றது இதற்கு சிறந்த உதாரணமாகும். சங்க கால தமிழர்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தி போர்க்கருவிகள் மற்றும் கருவிகளை செய்தனர்? சங்ககால தமிழர்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தி போர்க்கருவிகள் மற்றும் கருவிகளை செய்தனர்னா இரும்பு. சங்க காலம் தமிழக வரலாற்றில் இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. கொடுமணல் போன்ற இடங்களில் இரும்பு உருக்கும் ஆலைகள் இருந்தன. சங்க காலம் தமிழக வரலாற்றில் இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. கொடுமணல் போன்ற இடங்களில் இரும்பு உருக்கும் உலைகள் இருந்தன. சங்க காலத்தில் நில உரிமையாளர்களான வேளாளர்களில் நிலத்தை உழுபவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சங்க காலத்தில் நில உரிமையாளர்களான வேளாளர்களில் நிலத்தை உழுபவர்கள் வினை வளர் என அழைக்கப்பட்டனர். நில உரிமையாளர்கள் உழுவிப்பவர், அதாவது நிலத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை வேலை வாங்குபவர் எனவும், நிலத்தில் நேரடியாக உழைப்பவர்கள் உழுபவர் அல்லது வினை வளர் எனவும் அழைக்கப்பட்டனர். சங்க காலத்தில் நில உரிமையாளர்களான வேளாளர்கள்ல நிலத்தை உழுபவர்கள் பாத்தீங்க அப்படின்னா உழுபவர் அல்லது வினை வளர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. சங்க காலத்தில் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு நடப்படும் நடுக்கல்லுக்கு சூட்டப்பட்ட மாலை, இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மயில் தோகை மற்றும் மலர்கள். வீரர்களுடைய புகழ போற்ற நடுக்கற்கள் வழிபடப்பட்டன. சங்க காலத்தில் நில உரிமையாளர்கள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சங்க காலத்தில் நில உரிமையாளர்கள் பொதுவாக வேளாளர் என அழைக்கப்பட்டனர். அதிக நிலம் வைத்திருந்தவர்கள் பெரிய வேளாளர் எனவும் அழைக்கப்பட்டனர். இவர்கள் அரசவையில் உயர் பதவிகளையும் வகித்தனர். சங்ககால தமிழர்கள் இசையில் மிக சிறந்த அறிவு பெற்றிருந்தனர். அவர்கள் அறிந்திருந்த 7 சுரங்களின் பெயர் என்ன? சங்ககால தமிழர்கள் இசையின் மிகச் சிறந்த அறிவு பெற்றிருந்தனர். அவர்கள் அறிந்திருந்த 7 சுரங்கள் குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இலி, விளரி, தாரம் ஆகிய 7 சுரங்களை பற்றி தமிழர்கள் அறிந்திருந்தனர். சங்ககால தமிழர்கள் கடல் நீரிலிருந்து எதனை தயாரித்து பண்டமாற்று முறைக்கு முக்கியமாக பயன்படுத்தினர்? சங்ககால தமிழர்கள் கடல் நீரிலிருந்து எதனை தயாரித்து உப்பை கொடுத்து அதற்கு ஈடாக நெல்லை பெற்றுக்கொண்டனர். சங்க காலத்தில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மிக மென்மையான பொருள் எது? சங்க காலத்தில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மிக மென்மையான பொருள் பட்டு. சீன பட்டு தமிழகத்தில் மிகவும் புகழ் பெற்றிருந்தது. சங்க காலத்தில் அரசனுடைய அதிகார சின்னங்களாக கருதப்படுபவை எவை? சங்க காலத்தில் அரசனுடைய அதிகார சின்னங்களாக
செங்கோல் மற்றும் முரசு, வெண்கொற்ற குடை, கொடி மற்றும் வாள். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்துல அரசனுடைய அதிகார சின்னங்களா கருதப்பட்டது. செங்கோல் நேர்மையையும் வெண்கொற்றை குடை கருணையையும் மன்னரின் அதிகார சின்னங்களாக காட்டின. கொடி மற்றும் வாள் கிடையாது. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா வாள் வராது, கொடி வேணா வரும். ஏன்னா ஒவ்வொரு அரசருக்கும் தனியா கொடி இருந்தது. களப்பிரர் காலத்தில் சமணம் மற்றும் பௌத்த மதங்களின் செல்வாக்கினால் உருவான புகழ்பெற்ற காப்பியங்கள் எவை? களப்பிரர் காலத்தில் சமணம் மற்றும் பௌத்த மதங்களின் செல்வாக்கினால் உருவான புகழ்பெற்ற காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இது இரட்டை காப்பியங்கள். களப்பிரர் காலத்தை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள உதவும் வேள்விக்குடி செப்பேடுகள் யாரால் வெளியிடப்பட்டது? களப்பிரர் காலத்தை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள உதவும் வேள்விக்குடி செப்பேடுகள் பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது. இச்செப்பேடுகள் களப்பிரர் கால வரலாற்றை மீட்க உதவுகின்றன. சங்ககால தமிழர்கள் மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த எந்த பொருள் கருப்பு தங்கம் எனப்பட்டது? கருப்பு தங்கம்னாவே மிளகு. ரோமானியர்கள் மிளகை அதன் மருத்துவ பண்பிற்காக தங்கத்திற்கு ஈடாக மதித்தனர். தங்கத்துக்கு ஈடா மிளக மதிச்சிருக்காங்க. சங்க காலத்தின் இறுதியில் தமிழகத்தை கைப்பற்றிய களப்பிரர்களின் சரியான கால வரம்பு எது? சங்க காலத்தின் இறுதியில் தமிழகத்தை கைப்பற்ற களப்பிரர்களின் சரியான கால வரம்பு கிபி 300 முதல் கிபி 600 வரை. இக்காலமே தமிழகத்தின் இடைக்கால வரலாற்றின் தொடக்கமாகும். சங்ககால தமிழகத்தின் வடக்கு எல்லை எது? வேங்கடமலை. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது இலக்கணமாகும். எல்லை இலக்கணமாகும். சங்க காலத்தில் மதுரையில் செயல்பட்ட பகல் நேர சந்தையின் பெயர் நாளங்காடி. நாள் என்றால் பகல், பகல் நேர அங்காடி நாளங்காடி எனப்பட்டது. அங்கடினா அல் அப்படின்னா இரவு, அதனால அது இரவு அங்காடின்னு சொன்னாங்க. இதோட பாத்தீங்க அப்படின்னா 95 வினாக்கள் இந்த லெசன்ல முடியுது. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.